GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 11 தோல்வி எடப்பாடி பழனிசாமி, குரங்கு கையில் சிக்கின பூமாலை, இப்படியெல்லாம் விமர்சித்த ஓபிஎஸ் கடந்த காலங்கள்னா ரொம்ப வருஷம் கூட கிடையாது, போன வருஷம் டிசம்பர் 23 விமர்சித்த ஓபிஎஸ் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனும் அவரது அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கட்சியில் இணைத்துக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னாரு. இவர் பேசின அடுத்த செகண்டை, தம்பி அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது, நீ கட்சிக்குள்ளேயே கிடையாது அப்படின்ட்டாரு இபிஎஸ். இது ஓபிஎஸ்ஸை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஏன் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு டிடிவியை சேர்த்துக்க முடிஞ்ச எடப்பாடியால் ஏன் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க முடியல அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல் முறையாக விஜய்க்கு எதிராக திருவாய் மலர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் திடீர்னு இப்போ இவ்வளோ கோவப்படுறாரு, கரூர் மேட்டர்லாம் எதுக்கு இப்போ வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஓபிஎஸ் குறித்து எடப்பாடி பேசுனதில் ஓபிஎஸ்க்கு மட்டும் செக் இல்லை, கூடவே இருக்கிற டிடிவிக்கும் செக் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் வந்து விஜய் கூட போக விரும்புகிறார், ஆனால் விஜய் இவர் வேணாங்கிற அளவுக்கு சிந்திக்கிறார். என்ன பின்னணி, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். ரொம்ப நாளாக முடிவை அறிவிக்க போகிறேன், எம்ஜிஆர் பிறந்த நாளில் அறிவிப்பேன், எம்ஜிஆரோட நினைவு நாளில் அறிவிப்பேன், அல்லது என்னுடைய பிறந்த நாளில் அறிவிப்பேன்னு போக்கு காட்டிக்கிட்டே வந்த ஓபிஎஸ் இன்னைக்கு அவர் சொந்த பண்ணை வீட்டில், அது தேனி பெரிய குளத்தில் நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடத்தி ஒரு முடிவெடுத்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறலாம் அவர் மீது ரொம்ப பாசத்தை பொழிஞ்சிட்டு, அதற்கப்புறம் என்ன சொல்கிறாரு, டிடிவி தினகரனும் அது மாதிரி டிடிவி தினகரன் எனக்காக ஆசைப்படுறார், நான் உள்ளே வரணும்னு ஆசைப்படுறார், அவர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட எடுத்து சொல்லி என்ன அதிமுகவில் சேர்த்துக்க என்ன வழியோ அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கு போகிறாருங்கிற மாதிரி செய்தியெல்லாம் பெரிய அளவில் பூமாக ஆரம்பிச்சிருச்சு. அது ஓபிஎஸ்னுடைய ஆசையாக இருக்கலாம், எடப்பாடி என்ன பண்ணுறாரு, எடப்பாடியோட மனநிலை என்னங்கிறத பார்க்கணும்ல. ஏன்னா இதற்கு முன்னாடி தான் டிடிவி செய்தியாளர் சந்திப்பு கொடுக்குறாரு. 3 முறை சிஎம்மாக இருந்த ஓபிஎஸ்ஸால் வேறு கட்சிக்கு எப்படி போக முடியும், அதுவும் குறிப்பாக திமுகவுக்கு எப்படி போக முடியும், அவர் தன்னுடைய நன்றி விசுவாசத்தை காட்டக்கூடிய நேரம் இதுதான், அவர் என்டிஏ அணிக்கு தான் வரணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அது ஓபிஎஸும் வந்து என்டாஸ் பண்ணுறாரு, ஆமாம் அவர் எனக்காக ஆசைப்படுறாரு, ஆனால் அவர் வந்து எனக்காக பேசி அதிமுகவில் சேர்த்துக்க இடம் தரணும் அப்படிங்கிறாரு. எப்படிங்க சேர்த்துப்பாங்க? ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு, டிடிவி மாதிரி தனி கட்சி வச்சுருக்காரா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படி மாதிரி, இவர் அதாவது எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காரா? எதுவும் இல்லை. இவர் வச்சுருக்க இயக்கம் பேரே என்ன, அவரே அது கட்சின்னு சொல்கிறது இல்லை. அவரே என்ன சொல்கிறாரா, நான் வச்சுருக்கிறது கட்சியே கிடையாது, தேர்தலில் போட்டியிடாது, கடந்த முறை ஏன் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய செல்வாக்கு காட்டணும்னு விரும்பினேன், அப்போ கூட எத்தனையோ ஓபிஎஸ் வந்து தமிழகம் முழுக்க இருக்கிறவங்கலாம் வந்து போட்டிக்கிட்டாங்க, ஆனாலும் என்னை பெரிய அளவில் வீழ்த்த முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நான் வந்து போகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னாரு. ஆனாலும் அதற்கான சிக்னலை எடப்பாடி பழனிசாமி தரலை. ஏன் தரலை அப்படின்னா, இவர் வச்சிருக்கிறது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சிருக்காரு. அதோடைய நோக்கமே என்னன்னா, அதிமுகவை சட்ட ரீதியாக அதிமுகவில் இணைகிறதும் அதிமுகவை கைப்பற்றுறதும் தான் இருக்குது. அதற்கான வழக்குகளும் கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அப்புறம் எப்படி அதிமுக தலைமை வந்து இவரை இணைச்சிக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல அடிபட்டு போயிடுது. எடப்பாடியால் இது ஒரு காலத்திலும் ஜீரணிக்க முடியாதுன்னு. சரி, எடப்பாடி சேலத்தில் மாற்றுக் கட்சியினரை இணைக்கிற விழாவில் அவங்கள சந்தித்து விழா முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போது செய்தியாளர்கள் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, இது மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, உங்களை அருமை அண்ணன் சொல்லியிருக்காரு, கட்சியில் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னப்ப எடப்பாடி டக்குன்னு ஒரு கவுண்டர் அடித்தார். ஏங்க, அவர் இன்றைக்கி நதிக்கே கேட்குறாரு, 4 வருஷமாக இதை தான் கேட்டுட்ருக்காரு, அதிமுகவில் சேர்த்துங்கன்னு. நாங்களும் 4 வருஷமாக முடியாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சட்டப்படி கட்சிக்கு அவர் நிறைய துரோகம் பண்ண ஒரு மனிதராக இருக்கார். அதனால தான் அது நான் வந்து நீக்கலை, அவரை செயற்குழு பொதுக்குழுலாம் கூடி தான் அவர் வந்து நீக்குது. அப்படின்னா நான் எப்படி சேர்த்துக்க முடியும், எப்போவுமே ஒரு கட்சிக்குள்ளே வர முடியாது, ஏன்னா அவர் பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கிற வகையில் அந்த வாதத்தையே புறக்கணிச்சிட்டார். ஓபிஎஸ் சேர்த்துக்க முடியாதுங்க அப்படின்ட்டாரு. அதனால் இப்போ என்ன ஆக போகுது, இப்போ ஓபிஎஸ் சேர்த்துக்க முடியாது அப்படின்னா ஏன் சேர்த்துக்க முடியாதுன்னா இந்த ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. அதிகம் தாண்டி உள்ளே வந்து ஒரு கூட்டணிக்கு வரணும்னு சொல்லலை, கட்சிக்கு வரணுங்கிறாரு. அதுதான் எடப்பாடிக்கு பெரிய குடைச்சலாக இருக்குது. டிடிவி மாதிரி டீசெண்டாக வெளியில் இருந்து கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஓகே. டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து என்டிஏ அணியில் சேரலை, பியூஷ் கோயல் தலைமையில் தான் வந்து பாஜகவில் சேர்ந்தார். நம்ம அதையும் இந்த இடத்துல புரிஞ்சுட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு எடுத்ததற்கு பின்னாடியில் அவர் வந்து தன்னுடைய பதவிக்கு எதிராக வேலை செய்கிறாரு. கடந்த காலங்களில் நம்ம தோற்றுவதற்கு இவர் தான் காரணமாக பல தொகுதியில் இருந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப நாம் மறுபடியும் எதுக்கு ரோட்டில் போகிற ஓனான் எடுத்து மேலே விட்டுக்கணுங்கிறது தான் அவருடைய சிந்தனையாக இருக்குது, அவருடைய பார்வையாக இருக்குது.
அதற்கப்புறம் இப்போ ஓபிஎஸ் சந்திப்பில் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக டெய்லியும் ஒரு விஷயம் செய்தி போடுறீங்க, என்னாலாம் பாவம் இல்லையா, என்னை பற்றி அப்படிலாம் போடாதீங்க, நாங்களே பாவம் அப்படிங்கிறாரு. நீங்களே பாவங்கிறதுனால தான் சார் எல்லாரும் போட்டுட்ருக்காங்க. இத்தனை நாளாக வந்து ஒரு முடிவை சொல்லாமல் இருந்தீங்க, இத்தனை நாளாக ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கிறதுல தயக்கம் இருந்துச்சு, அதன் அடிப்படையில் தான் செய்திகள்லாம் உலாவுனுச்சு. நீங்கள் அது மாதிரி தானே இப்போ அதிமுகவோட போய் சேர போகிறதா நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. கடந்த டிசம்பர் 23 நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அதாவது பியூஷ் கோயல் முதல் முறையாக வந்து கூட்டணி உறுதி செய்த பொழுது இத்தனை தொகுதி இத்தனை பேர் நிற்பாங்க, டிடிவிக்கு 6, ஓபிஎஸ்க்கு 4, இந்த மாதிரிலாம் சொன்னப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? சென்னையில் ஒரு கூட்டத்தை போட்டு வைத்திலிங்கத்தோடு சேர்ந்து எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை பேசுனீங்க, மிக மோசமாக விமர்சிச்சிங்க. அதாவது வைத்திலிங்கம் குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி அதிமுக எடப்பாடி கையில் சிக்கிட்டு தவிக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவில் தான் நம்ம சேருவோம், எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அந்த அணியில் நம்ம அந்த அதிமுகவில் இணைய மாட்டோம் அப்படின்னு வைத்திலிங்கம் சொன்னதை ஓபிஎஸும் வழிமொழிந்தார். அப்போ அவர் ஓபிஎஸ் வந்து பேசுகிறப்ப 11 தோல்வி எடப்பாடி பழனிசாமி, இவர் வந்து அதிமுகவை படு பாதாளத்தில் தள்ளிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஓபிஎஸ் வெட்ட வெளிச்சமாக பேசியிருந்தார். அப்போ ஒரு மாதத்தில் என்ன நடந்துச்சு? டிசம்பர் 23க்கும் ஜனவரி 29க்கு இடையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தம் யார் மூலமாக? டிடிவி தினகரன் மூலமாக அந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இப்போ டிடிவி தினகரனுடைய அஜெண்டா என்ன? எடப்பாடி பழனிசாமியை பொது வெளியில் அவரும் அண்ணன் தான் சொன்னார், ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஆற்றாமை இருக்குது. நம்ம கடைசியாக நம்மளுடைய அரசியல் யாருக்கு எதிராக தொடங்குனுச்சோ இன்றைக்கி அவர் கூடவே சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலை வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அவருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணியில் சேராமல் நேரடியாக பியூஷ் கோயல் மூலமாக சேர்ந்தார். பியூஷ் கோயல் தான் அவர் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவுக்கு அதிமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் டிடிவி தினகரனுக்கு பிரித்து கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து ராஜ்யசபா சீட் வரப்போது, அதில் இணை அமைச்சருக்கான மத்திய இணை அமைச்சருக்கான அனைத்து வேலைகளையும் இப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாதம் போயிட்டு இருக்கு. டிடிவி தினகரனுக்கு தான் எல்முருகனுக்கு பிறகு, அது எல்முருகன் வந்து கட்சியில் இருக்கிறவர், டிடிவி தினகரன் கட்சியிலே இல்லாத ஒரு நபர் வெளிமாநிலங்களில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அப்படிங்கிற தகவலும் வந்துச்சு. இப்போது டிடிவி தினகரனுக்கு இதில் என்ன பின்னடைவு அப்படின்னா, எடப்பாடி வச்ச செக்கு ஓபிஎஸ்க்கு மட்டும் கிடையாது, டிடிவி தினகரனுக்கும் சேர்த்து தான். ஏன் அப்படின்னா, டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைந்ததிலிருந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? கூட்டணி ஆட்சி வரப்போகிறது, கூட்டணி ஆட்சி இங்கே வரத்துக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு டிடிவி தினகரன் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எம்எல்ஏ சீட் நிற்க போகிறதில்ல, நின்னாலும் நீங்கள் தோக்கடிச்சிருவீங்கன்னு நினச்சாரோ நம்ம தெரியல, நான் வந்து எம்எல்ஏ சீட் நிற்க போகிறதில்ல, ஆனால் என்னை சார்ந்தவர்கள், எனது கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், எனது நம்பிக்கைக்கு உரியவர்கள், எனது அபிமானத்தை பெற்றவர்கள் வந்து சில தொகுதிகளில் போட்டிடுவாங்க, அவங்களில் பலரும் அமைச்சராகணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன், அதான் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறார். அப்போது கூட்டணி ஆட்சிக்கு இவர் தூபம் போடுறார். இதனால் வரைக்கும் இப்போ கூட எடப்பாடி கிட்ட கேட்டாங்க, அன்புமணி ஒன்று சொல்கிறாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு, அது மாதிரி வேறு சில தலைவர்களும் சொல்கிறாங்களே, அதாவது சரத்குமார் போன்றவர் சொல்கிறாங்களேன்னு கேட்டப்ப, அன்புமணி அப்படிலாம் சொல்லலைங்க அப்படின்னு எடப்பாடி கோபமாக சொல்லிட்டு, சரத்குமார் சொல்கிறாருன்னா அவர் கட்சியோட தலைவரா, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது சொல்லியிருப்பார் அப்படின்னாங்க. ஆனால் செய்தியாளர்களும் டிடிவி தினகரன் பற்றி கேட்கல, அவர் தான் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி பற்றி பேசிக்கிட்டே வராரு. அப்போது இந்த விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது, முதல்ல கூட்டணி விஷயம்னு சொல்லி எடப்பாடிக்கு ஒரு குடைச்சல் கொடுத்தது டிடிவி தினகரன் தான். கூட்டணிக்குள்ளே இருந்து அன்பு அண்ணன்னு சொன்னதுக்கப்புறமே இந்த வேலையை பார்த்தாரு. கூட்டணி ஆட்சி ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடிக்கு ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுக்குறாரு. ஓபிஎஸ் உள்ளே வரணும், பிரிந்து இருக்கக்கூடிய சக்திகள்லாம் ஒன்று திரண்டா அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர முடியும், அதற்கு நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னாரு. அதைத்தான் ஓபிஎஸ் சொல்கிறாரு, நான் அம்மாவோட ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன இணைச்சுங்க அப்படிங்கிறாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி ரெட் சிக்னல் தான் கொடுக்குறாரு. இப்போ டிடிவியினுடைய 2வது அசைன்மெண்ட்டும் உடஞ்சிடுச்சு. ஏன்னா கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தியிருக்காரு. அதிமுக தான் அதிக தொகுதியில் நிற்கும், அதிமுக தான் பெரும்பான்மை பெறும், அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது எடப்பாடியினுடைய கிளைமாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை உடச்சிட்டாரு. அடுத்து ஓபிஎஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 2வது அசைன்மெண்ட்டையும் உடச்சிட்டாரு. இப்போ டிடிவிக்கு பெரிய செக் வச்சுட்டார். இனிமேல் டிடிவி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அரசியல் அரங்கத்தில் எழுந்திருக்கு. இதில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி தான் முதல் முறையாக ஓபிஎஸ் சொல்கிறாரு, அந்த 2வது தர்ம யுத்தத்துக்கு யார் காரணம் தெரியுமா? வைத்திலிங்கமும் என் கூட இருந்த மனோஜ் பாண்டியன் தான் காரணம் அப்படிங்கிறாரு. இது என்ன நம்புற மாதிரியா இருக்குது? அவங்க சொன்னால் இவர் வந்து அதை செய்வார் அப்படின்னா அப்புறம் இவர் என்ன தலைமை? இன்றைக்கி ஒரு விஷயம் சரியாக போகலங்கிறதுனால அவங்க மீது பழி போடுறதா, அவங்க கூட இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க மீது பழி போடுறதா அப்படிங்கிற கேள்வி வரத்தானே செய்யும். ஒருவேளை 2வது தர்மயுத்தம் மூலமாக மிகப்பெரிய வெற்றி பெற்று அவங்க அதிமுக உள்ள நுழைகிறாங்க அப்படின்னா அப்போ சொல்லுவார் அவங்கள அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஏன்னா இன்றைக்கி அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்கிற அடிப்படையில் இந்த பழியை தூக்கி போடுறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போகிறவங்களெல்லாம் இவர் தான் அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு போய் சேர்றவங்க எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட தர்மர் போய் எம்பியாக இருக்கிற தர்மர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சேர்ந்த பொழுது அண்ணன் தாங்க அனுப்பி விட்டார் அப்படின்னு சொன்னதையும் நம்ம செய்தியாக அறிய முடிஞ்சிச்சு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் கொடுத்த பேட்டியை ஓபிஎஸ் எப்படி லெஃப்ட் ரைட்டு வாங்கி டிடிவிக்கு செக் வச்சாரோ அதே மாதிரி முதல் முறையாக விஜய்க்கு எதிராகவும் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா,
விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர், அதில் மாற்று கருத்தே இல்லைங்க, ஆனால் ஒரு நல்ல அரசியல்வாதி கிடையாது அப்படின்ட்டார். ஏன் அப்படின்னா, கரூருக்கு நாங்கள்லாம் அலறி அடிச்சுட்டு போனோம், 41 பேர் செத்து போனாங்க, அது யாருக்காக வந்தாங்க, அவங்க யாருக்காக உயிரிழந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து அவர் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் திமுகவுக்கு மாற்றே அதிமுக மட்டும்தான் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதியாக அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அந்த கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விஜயை மறைமுகமாக சாடியிருக்காரு. இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இதே எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்தின் போது விஜய் மீது எந்த தவறுமே கிடையாது, தமிழக அரசு தான் இதற்கு காரணம், அரசினுடைய அஜாக்கிரதை தான் காரணம், செந்தில் பாலாஜி வரைக்கும் அவர் பேசியிருந்தார். அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாடல் பாடுறப்ப தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு தாவேக்காவினர் சொல்லும் பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி அதையே வந்து ஓன் பண்ணார். ஆமாம், அது அப்படி தான் நடந்திருக்கு, விஜய் மீது என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசினார். நான் கூட அங்கே தானே போன வாரம் பிரச்சாரம் பண்ணேன், அப்போ எதுவுமே நடக்கலையே, ஏன் இவர் வர மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட விஜயின் பிரச்சாரகராக மாறி அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அதோடு நிற்காம சட்டமன்றத்துக்குள்ளே விஜயின் குரலாகவே ஒலித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. விஜய்க்காக ஆதரவாக திமுக அரசை கடுமையான கேள்விகளால் தொலைச்செடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கும் விஜய் வந்து ஒரு நன்றி கூட சொல்லலை. அந்த நேரத்துலையும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், அங்கே கொடி அசையுதா, வந்துட்டாங்க தெரியுதா, பெரிய கூட்டணி போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்பிக்கையான வார்த்தைகள்லாம் பேசினார். அதற்கும் தாவேக்கா தரப்பில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாத நேரத்தில் தான் இப்போ சமீபத்தில் நடந்த மீட்டிங்கில் அதிமுக ஒரு ஊழல் கட்சி, அதிமுக ஒரு அடிமை கட்சி அப்படின்னு எடப்பாடியை பேர் சொல்லாமல் அதிமுகவை விஜய் விமர்சிக்கிறார். இப்போதான் ஐடி விங்லேருந்து எல்லாரும் உஷாராகி, ஆஹா இனிமேல் விட்டால் சரியாக இருக்காது, அவங்க நம்ம கூட்டணிக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை முன் வச்சா அது விஜய்க்கு சாதகமாக போகும். ஏன்னா பாஜகவினுடைய கூட்டாளிங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி விஜய் விமர்சிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் இன்னும் வந்து விஜய்க்காக திரளும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணுறது ஒரு வெட்ட வெளிச்சமான பட்டவர்த்தனமான ஒரு மோசமான அரசியல் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஏன்னா கரூர் சம்பவத்தில் இவ்வளோ பேசுகிற எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே அவர் விமர்சிச்சிருக்கலாமே. அப்போ அன்னைக்கு விமர்சிக்காமல் இருந்ததுக்கு பின்னாடி தாவேக்கா நம்ம கூட கூட்டணிக்கு வரும்னு நம்பிட்டு இருந்தாரா, அப்படி கூட்டணியில் இருக்கும் பொழுது தவறு செய்தால் தவறு இல்லைன்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ எழுந்திருக்கு. ரொம்ப சந்தர்ப்பவாதமாக எடப்பாடி பழனிசாமி நடந்துகிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் இப்போ விஜய் விமர்சிக்கிறதன் மூலமாக அவர் மேலும் வைக்கப்படுகிறது. இப்போ இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஊசலாடிட்டு இருக்கிற கட்சிகள் நிறைய இருக்குது. தேமுதிகவாக இருக்கலாம், ராமதாஸ் கட்சி அவருடைய அணியாக இருக்கலாம், அது மாதிரி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியாக இருக்கலாம். இவங்கெல்லாம் எந்த பக்கம் போகிறது, எங்கே போனால் நமக்கு அதிக சீட்டு கிடைக்கும், அதிகமான செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப ஊசலாட்டத்தில் இருக்காங்க. அதில் மருத்துவர் ராமதாஸ் நம்ம சொல்லணும். மருத்துவர் ராமதாஸ் நீண்ட காலமாக அதிமுகவோட போகணுங்கிறத ஒரு விருப்பமாக இருந்துச்சு. அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட போகணுன்னாரு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ள உள்ள நிறைய பிரச்சனைகள் காரணமாக 2 அணிகளாக உடைஞ்சாங்க. முந்திக்கிட்டு போய் பந்தியில் இடம் பிடிச்சாரு அன்புமணி ராமதாஸ். இல்லை அன்புமணி ரா அப்படி தான் அவர் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு, அல்லது ரா அன்புமணி. அவர் என்ன பண்ணார், முந்திக்கிட்டு போயிட்டு கூட்டணியில் சேர்ந்தார். அதுவும் அவர் வந்து பாஜக தலைமையில் சேரல, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் என்டிஏவில் மெர்ஜ் ஆனார்னு வச்சுக்கலேன். இப்போது ராமதாஸ் எங்கே போய் சேர்றவர், ஏன்னா அதிமுகவில் ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு, என்டிஏ கூட்டணியில் அந்த இடம் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அதனால் திமுக கூட தூண்டில் போட்டு பார்த்தாரு. திமுக உள்ளே வர்றதுக்கு விசிக திருமாவளவன் வந்து ரொம்ப பெரிய முட்டுக்கட்டை போட்டார். அதே நேரம் உங்களுடைய கட்சி உங்களுடைய முடிவு நீங்கள் எடுங்க, நாங்கள் திமுகவினுடைய முடிவில் தலையிட மாட்டோம்னு சொன்னாலும் திமுக அந்த முடிவு எடுக்கும் பட்சத்தில் கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியேறி விடுவோம் அப்படிங்கிற மெசேஜை எல்லா வடிவத்திலையும் எல்லா ரூபத்திலையும் திருமாவளவன் சொல்லிக்கொண்டே இருந்தார். திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதனால் வந்து திமுகவுக்கு பெரிய நெருடலாக இருந்துச்சு. இத்தனை வருஷம் நம்ம கூட ஒரு 10 வருஷமாக நெருக்கமாக நம்ம கூட கூட்டணியிலே தொடர்ற திருமாவளவன் ஒரு வெற்றி கூட்டணியில் இருக்கார். அவரும் வந்து நமக்கு நிறைய வாக்குகளை பரிமாற்றி இருக்கார். அவர் இருக்கிறது ஒரு இமேஜாக இருக்குது, தலித் மக்களுக்கான ஒரு அடையாளமாக நம்ம அவரை பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு எல்லாருக்குமான தலைவராக மாறிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம ஏன் அவர் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது திமுகவினுடைய கணக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் இப்போ பெரிய மனம் திருந்தி ஒன்றும் வந்துடல, அவருடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டையும் பார்க்கணும் அப்படிங்கிற குரலும் கூட்டணிக்குள்ளே எழுந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் திமுக ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்குது. அவர் அழைக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஊசலாட்டத்தில் இருக்குது. அல்லது நீங்கள் வெளியில் இருங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் திமுக உள்ளே போயிட்டுருக்கு.
அப்போது ராமதாஸ் வந்து இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினச்சாரோ நம்ம தெரியல. ஏன்னா அதிமுகவோட போக முடியாது இல்லையா, அதனால் நேரடியாக தாவேக்காவை நோக்கி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருந்திருக்காங்க. தாவேக்கா கூட என்னென்ன பண்ணலாம், எத்தனை சீட்டு, இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கப்ப அந்த தகவலே பொய் அப்படின்னு ராமதாஸினுடைய மகள் காந்திமதியே வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டாங்க. ஆமாம், அப்படி ஒரு அது பேசப்படலை, அது மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை. அதே மாதிரி தாவேக்கா தரப்புலையும் கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் ஒரு ட்வீட் போட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், இது வந்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இங்கே நடக்கலை, வெறும் ஊகங்கள் அடிப்படையில் செய்திகள்லாம் உலாவுது, அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டார் அவரும். அப்போது இந்த பேச்சுவார்த்தை படியலை அப்படிங்கிறதுனால தான் இந்த முடிவுக்கு நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஏன் படியலை? ராமதாஸ் வர்றது விஜய்க்கு பலம் தானே, ஆனால் விஜய் ஏன் புறக்கணிக்கிறாரு, விஜய் ஏன் வேண்டான்னு நினைக்கிறாரு? ராமதாஸ் ஒரு முதுபெரும் தலைவர், பல களத்தை கண்டவர், பல வரலாறு அவருக்கு இருக்குது, நிறைய தமிழகத்தினுடைய முக்கியமான வரலாற்று பக்கங்களில் அவர் பேர் இடம்பெற்றிருக்கு, அவர் மீதான விமர்சனங்களும் இருக்குது, ஜாதி ரீதியான அமைப்பு வச்சிருக்காரு, இளைஞர்களை தவறாக வழிநடத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்களும் ராமதாஸுக்கு இருக்குது. ஆனாலும் ஒரு முதுபெரும் தலைவர் நம்ம பக்கம் வரப்போ கூட்டணியாக இருக்கும். ஏன்னா அது ஒரு கூட்டணியே வரல இல்லையா, 1.5 வருஷமாக யாருமே இல்லை. அப்போ ராமதாஸ் ஏன் சேர்த்துக்கு விஜய் தயங்குறாரு அப்படின்னா, விஜய் நம்புறாரு ஒரு வாக்கு வங்கி நமக்கு இருக்குது, தலித் வாக்கு வங்கி நமக்கு இருக்குது, சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி நமக்கு இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை விஜய்க்கு இருக்குது. இப்போ ராமதாஸ் உள்ளே வரதன் மூலமாக தலித் மக்களுடைய வாக்கு வங்கிக்கு பெரிய சேதாரம் ஏற்படும். நாம் வந்து ஆல்ரெடி இஸ்லாமியர்களுக்கு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் சரியாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணுங்கிற கோபம் இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கும் நம்ம வந்து வட மாநிலங்கள் நடந்த தாக்குதலின் போது பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணலங்கிற கோபம் இருக்குது. அதனால் கிறிஸ்தவர்களை ஒரு தரப்பு தான் நம்மளை சப்போர்ட் பண்ணுது, இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட விலகி நிற்கிறாங்க. இப்போ தலித்துகளையும் நம்ம பகைச்சிக்கணுமா? அதற்கு எதுக்கு ராமதாஸ் நம்ம உள்ளே கூட்டு வரணும்? ஒன்று நம்ம பெரிய கூட்டணியாக போனோம்னா அது தெரியாது, இவர் மெஜாரிட்டியாக இவர் வந்து முக்கியமான முகமாக வச்சு நம்ம இந்த கூட்டணி நகர்த்தணும் அப்படின்னா அது நமக்கே பெரிய சிக்கலாக எடுக்கிறதுனால விஜய் தயங்கி நிற்கிறார். இப்போ ராமதாஸ் என்ன பண்ணுவார்? கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்ட நிலையில் தமிழக அரசியல் களத்தில் இருக்கார். அப்போது அவர் வேறு ஒரு பிளானுக்கு வர்றார். என்ன வர்றாருன்னா, பாஜகவில் நம்ம போய் இணையலாம். ஏன்னா அதிமுகவில் தானே மகன் இணைஞ்சார், அதிமுக கூட்டணியில் தான் அவர் இருக்கார். நம்ம பாஜகவில் போகும், பாஜகவில் இப்போ நாளைக்கு வரார் பியூஷ் கோயல், மிகப்பெரிய கூட்டணி மாற்றங்களை உருவாக்கப் போகிறார். தேர்தல் அறிக்கை குழு தொடர்பான ஒரு கூட்டத்துக்கு வரவர் நாளைக்கு சில கூட்டணி கட்சி தலைவரோடு சந்தித்து புதிய கூட்டணிகளை உருவாக்கப் போகிறாங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. 30ஆம் தேதி சொல்கிறேன். அப்போ ராமதாஸ் என்ன பண்ணுறாரு, நாளைக்கு வர பியூஷ் கோயலை சந்திக்கலாம் அப்படிங்கிற திட்டம் இருக்கிறதா சொல்லப்படுது. அல்லது அவர் சார்ந்த யாரோ ஒருத்தவங்க போயிட்டு பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியில் பாஜக மூலமாக இணைஞ்சிக்கிறோம், எப்படி டிடிவி தினகரன் இணைந்தாரோ அதே மாடலில் பாஜக எங்களுக்கு உள்ஒதுக்கீடு பண்ணட்டும், நாங்கள் அதிமுக எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா அதிமுகவில் எங்களுக்கு நேர் எதிரான அணி இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் பாஜக தான் இவருடைய சிம்பிள் எடுத்து இந்த மதுராந்தக மாநாட்டில் போட்டாங்க, மாம்பழம் சின்னத்தை எடுத்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமகவின் நிறுவன தலைவரே இவர் தான் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. அப்போது இதுவும் இடிக்குது அவருக்கு. ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வரதா சொல்லப்படுது. இதுவும் இடிக்குதுங்கிறப்ப கடைசி ஆப்ஷனாக திமுக சொன்ன வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தரோம், நீங்கள் போட்டிடுங்கிறத நோக்கி ராமதாஸ் நகர்த்தப்படுகிறார் அப்படிங்கிற விஷயமும் பார்க்கப்படுது. இதனால் வரைக்கும் ராமதாஸினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு, அவர் எப்பேற்பட்ட முக்கியமான கூட்டணியில் ஒரு அங்கமாக இருந்தார் அப்படிங்கிறலாம் பார்த்த நேரத்தில் இன்றைக்கி அவர் தமிழக அரசியல் களத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்து அவர் சார்ந்தவருக்கு மிகப்பெரிய கவலைகளை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நாளைக்கு பியூஷ் கோயல் வர்றப்ப தேமுதிகவும் ஒரு முடிவு நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் நடந்த இந்த டெல்லி டீ பார்ட்டி விஷயத்தில் சுதீஷை சந்தித்து நயினார் நாகேந்திரன் பேசியிருந்தார், அவரோட பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா. அதன் நீட்சியாக நாளைக்கு பியூஷ் கோயல் வர்றப்ப, ஏன்னா பியூஷ் கோயல் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்காரு, கோவிலுக்கு வர மாதிரி ஒரு சிறப்பு தரிசனம் வர மாதிரி வந்து பார்த்துட்டு போயிடுறார். ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் ஒவ்வொரு விதமான கூட்டணி தலைவர்கள் சந்திக்கிறாரு. அப்போ கூட்டணிகள் உறுதி செய்யப்படுது. இப்போ புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பியூஷ் கோயல் வந்து எல்லாரும் சந்திக்கிறாரு, என்னையா சந்திக்கல அப்படின்னு அவர் கோவத்தில் இருக்கார். அதனால் நாளைக்கு அவரையும் சந்தித்து ஒரு முடிவை நோக்கி இந்த கூட்டணியை நகர்த்தலாம், இந்த கூட்டணியில் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக நம்ம காட்டலாம் அப்படிங்கிறத நோக்கி பியூஷ் கோயல் செயல்பட போகிறார் அப்படிங்கிற தகவலும் வருது. அதே நேரம் வந்து திமுகவிலையும் சில விஷயங்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, நேற்று நம்ம பேசியிருந்தோம், கனிமொழி வந்து டெல்லிக்கு போனாங்க, டெல்லிக்கு போயிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினாங்க அப்படின்லாம் பார்த்துருந்தோம். அப்போது கனிமொழி முதல்வர் மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக கூட்டணியில் பங்கு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப இறுதியாக டெல்லியில் ராகுல் காந்தி முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு சீட்டு வேணால் கூட தர்றோம், வாரிய பதவி வேணால் வாங்கிங்க, ராஜ்யசபா சீட்டு, துணை சபாநாயகர் தொகுதி இதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதுலேயுமே என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, துணை சபாநாயகர் பதவியை காங்கிரஸ் கேட்குது அப்படின்னா காங்கிரஸுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கா? கூட்டணியில் இத்தனை ஆண்டு காலமாக பிணைப்போடு இருக்கிற விசிக அதை கேட்கலாம்,
மதிமுக கேட்கலாம், மற்ற கட்சிகள் எல்லாமே கேட்கலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லையா? ஸோ அதை நோக்கி அது ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும். நல்லா போயிட்டு கூட்டணி இது ஒரு பிரச்சனையாக மாறும். சரி, வாரிய பதவி கொடுக்குறீங்களா அப்படின்னா வாரிய பதவியில் சிக்கல் இருக்குது. ஆல்ரெடி இப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸுக்குலாம் ஒரு வாரிய பதவி கொடுத்துருந்தாங்க, மாநில சிறுபான்மை பிரிவில் ஒரு பெரிய ஒரு பதவி கொடுத்துருந்தாங்க. ஆனால் பீட்டர் அல்ஃபோன்ஸினுடைய பதவிக்காலம் முடிந்த பிறகு காங்கிரஸில் இருக்கக்கூடிய யாருக்கும் பெரிய அளவில் பதவி தரலை அப்படிங்கிற ஒரு கோபம், அந்த ஒரு இயல்பான ஒரு இது இருக்குது. அப்போ மற்ற கட்சிகள் மற்ற சில விஷயங்களை இடஒதுக்கீடு தருவீங்களா, உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்களை தருவீங்களா அப்படிங்கிற வாதமும் காங்கிரஸ்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க, இப்போதைக்கு ஆட்சியில் பங்குங்கிற கோஷத்தை வைக்காதீங்க, நீங்கள் வச்சாலும் எங்களால் தர முடியாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணி நின்றுட்டாங்க திமுக அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் நேற்று போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கனிமொழி ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க. உங்களால் அதிகம் பாதிக்கப்பட்டது நான் வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் 2G கேஸில் என்னை தூக்கி உள்ளே வச்சு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணி எனது அப்பாவும் தமிழக முன்னாள் முதல்வருமான கலைஞர் வந்து சொல்லனா துயரத்துக்கு ஆளானார். ஆனால் நாங்கள் அதையெல்லாம் மறந்துட்டு உங்களை பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு முதல் முறையாக அறிவித்ததே எங்கள் அண்ணன் தான், முதல்வர் ஸ்டாலின் தான். உங்கள் மேடையில் உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது உங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்களோ சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவித்தது திமுக தான். அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் வர்ற நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்கள் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன இப்படி புரிஞ்சுக்காமல் கூட்டணி ஆட்சி இப்படிலாம் பேசி ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி மென்மையாகவே ஒரு ஸ்ட்ராங்கான குரலில் தங்களது வருத்தங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் கூட்டணியில் பங்கு இல்லைங்கிறது மட்டும் டெல்லி தலைமை காங்கிரஸ் தலைமை ஒத்துருக்கு இப்போதைக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்படுது. இதை எடப்பாடி பழனிசாமி நோட் பண்ணி என்ன சொல்கிறாரு, நாங்கள் டெல்லி போனால் நீங்கள் அடிமைம்பீங்க, இப்போ திமுக போகுது அதுவும் அடிமை தானே, அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுங்க அவர் பேசுகிறாரு. ஆனால் அவங்க ஓப்பனாக சொல்லிட்டு காரில் பேட்டி கொடுத்துட்டு தான் போகிறாங்க. திமுக சொல்கிறாங்க இவர் 3 கார் மாறி போனார், இவர் வந்து டெல்லியில் அதிமுக அலுவலகத்தை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் மீட்டிங் பண்ணுறாரு. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற வகையிலையும் ஒரு பிரச்சனை பேசப்படுது. இதில் பாஜக வந்து அதிமுகவையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியில் இணைச்சிச்சு, கூட்டணியில் கொண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலெலாம் இப்போ தான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அதற்கு முன்னாடியே அதிமுகவுக்கு விஜய் மீது ஒருதலை காதல் இருந்துச்சு. விஜய் வந்திருக்காரு, எம்ஜிஆரை ப்ரமோட் பண்ணுறாரு, ஜெயலலிதாவையும் அம்மான்னு சொல்லி வச்சுக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நாம் வந்து அவரோட போகிறது இயல்பான கூட்டணியாக இருக்கும், தொண்டர்களும் எளிதாக ஒட்டிப்பாங்க, எளிதாக ஜெல்லாயிப்பாங்க ஃபீல்டில் அப்படிங்கிறது அதிமுகவோட கனவாக இருந்திருக்கு. அதை மோப்பம் பிடித்த பாஜக தான் மெதுவாக எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட கூப்பிட்டு வந்துடலாம், விஜய் வந்தால் போனஸ், இல்லைனா நம்ம பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அவங்க கணக்காக இருந்திருக்கு. அது இப்போ தான் நமக்கு புரிய வருது. ஆனால் விஜய் கட்சியில் தாங்க வினோதமான சம்பவங்கள்லாம் நடக்குது. நல்லா பாருங்களேன், விஜய் கட்சியில் விஜய் தலைவர், கொள்கை தலைவர்னு வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள், காமராஜர், பெரியார், அப்புறம் அம்பேத்கர்லாம் இருக்காங்க. ஆனாலும் ஆதவர்ஜனா யாரை கொள்கை தலைவர், என்னுடைய கொள்கை தலைவர், என்னுடைய ஆசான்னா அது வந்து திருமாதான் அப்படிங்கிறாரு. விஜய் கூட அவர் கொண்டு வரல. அப்போ அவர் விஜய் மீது என்ன மதிப்பீட்டில் இருக்காருங்கிறது கேள்வி இருக்குது. கட்சியில் இருப்பாங்களாம், ஆனால் தலைவர்னா அவருக்கு திருமாவாம், யார் ஆதவர்ஜனாவுக்கு. செங்கோட்டையன் கட்சியில் இருப்பாராம், அவருக்கு தலைவர்னா ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் இருந்தானா. இந்த கான்செப்டே நமக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ ஜனநாயகபூர்வமான கட்சியா, அப்போ இந்த தலைவருக்கு அங்கே என்னதான் ரோலு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் பெரிய அரசியல் விஷயங்களாக பேசப்பட்டுட்டே வருது. இப்போ நாளைக்கு பியூஷ் கோயல் வரப்போகிறாரு, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆத்திரப்பட்டால் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்குது. அதுவும் ஒரு ஜோசியம் பலிக்கலை, அதற்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த செய்தியில் பார்க்கலாம். அதில் என்ன அப்படின்னா, நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஜான் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு நபர் வந்து நாட்டு வைத்தியம் பண்ணக்கூடிய நபர். அவர் வந்து ஜோதிடமும் பார்க்குறாரு. அந்த அடிப்படையில் அவர்கிட்ட திருநெல்வேலியில் சேர்ந்த இரணியல் பகுதியை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் கலையரசி அப்படின்னு ஒரு பெண் வந்து ஜோதிடம் பார்க்குறாங்க. எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கணவருக்கும் பிரச்சனை, கணவர் வந்து பிரிந்து வாழ்கிறார், ரொம்ப நாளாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றார். அப்போது நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சேரணும், அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு போய் கேட்குறாங்க. அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு, அது வந்து பலிக்காமல் போகுது. மறுபடியும் வந்து கேட்குறாங்க, மறுபடியும் சில குறி சொல்கிறாரு, மறுபடியும் அதற்கான பரிகாரங்கள்லாம் சொல்கிறாரு, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் சேர முடியல, நடக்க மாட்டேங்குது. அதனால் கோவம் அடைஞ்சு, சாமி நீங்கள் சொல்கிற ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஒழுங்காக நான் கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இது என்னமா அது, நான் ஒன்றும் அப்படி அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு ஜோசியம் பார்க்கலையே, கொடுத்தீங்க, நான் சில இருக்கும் ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களை சொல்கிறேன், அது பழிக்கலாம் பழிக்காமலும் போகலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தெரியாது, காசை கொடு அப்படின்றாங்க. காசு தர முடியாதுமா அப்படின்ட்டுருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி ஒரு பையன் பொண்ணு எல்லாம் குடும்பத்தில் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. பையன் பொண்ணும் கல்யாணம் ஆனதுனால தனித்தனியாக இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் தனியாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் இவர் தரமாட்டேன்னு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் ரத்த காயத்தோட வீட்டில் கடந்திருக்காரு. ஒய்ஃப் அலறி அடிச்சுட்டு பார்த்து என்னன்னு சொல்லி செக் பண்ணி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனால் தெரியுது அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டார் அப்படின்னு. அப்போ யார் இதை பண்ணா அப்படின்னு போலீஸ் விசாரித்தப்ப இந்த கலையரசி உள்ளே வராங்க. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு போலீஸ் விசாரணையில் ஒப்புக்கிறாங்க.
ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், ஜோசியம் பழிக்கவே இல்லைங்க, என்ன சொல்கிறார் ஜோசியம் பிடிக்கல, அதான் போட்டு தள்ளிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது என்னம்மா அது, ஜோசியம் பிடிக்கலன்னு போட்டு தள்ளினா எத்தனை பேர் தமிழ்நாட்டில் போட்டு தள்ளுறது அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் எழுந்துச்சு. அவங்க ஒரு கூலிப்படையை ஏவி அவர்களுக்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக இந்த சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ கொடுமையாக இருக்குது. அவர்கிட்ட காசு தானே கேட்டீங்க, அந்த காசுக்கு பதிலாக இந்த காசை வச்சு நிம்மதியாக இருந்துக்கலாமா? இந்த காசை கொடுத்து அவரை கூலிப்படை ஏவி கொலை பண்ணது மூலமாக என்ன சாதிச்சிங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஒரு வாழ்க்கையே கிட்டத்தட்ட வீணாக போயிடுச்சு, சின்ன பின்னமாக அடித்து சிறைக்கு போயிட்டாங்க. இப்போ அதனால் இந்த விஷயம் வந்து கோபத்தினால எவ்வளோ பெரிய அழிவு வருது அப்படிங்கிறது அந்த விஷயம் ஒரு உதாரணமாக இருக்குது. பேசலாம், நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.